பதி போ, நீ எடுத்துட்டு போ. இதை பாரு, மாட்டை என்ன ஊசி போட்டுருவேன். நர்ஸ், அந்த ஊசி எடுத்துட்டு வாங்க. மிஸ்ஸஸ் ஆனந்தி, நீங்க இப்ப பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். முன்ன மாதிரி இயல்பா இருக்கீங்க. நீங்க இன்னையிலிருந்து நான் கொடுக்குற மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தா போதும். நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போகலாம். சாரி டாக்டர், எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்? நான் இங்கே இருந்துடுறேன். என்னாச்சு? என் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே டாக்டர். என் மாமா நம்பின மாதிரியே இவ்வளோ வருஷம் ஆகியும் கல்யாணமே பண்ணிக்காம அந்த மலர் வழி வந்திருக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவ சூசைடு வரைக்கும் போயிட்டா. இதெல்லாம் எங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன். அவங்க காதல் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறது தான் சரி. என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மலர்வழி நினைப்பிலேயே தான் இருக்காரு. என் மாமாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக வாழ்நாள் முழுக்க நான் பைத்தியமாவே இங்கே இருந்துடுறேனே.